அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எக்ஸல் டேட்டா டேபிள்ல வந்து டேட்டா பார்ஸ் அண்ட் கலர் ஸ்கேலை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணி ஃபார்மேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், டேட்டா பார்ஸ் இன்சர்ட் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் ஒரு காலம் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த காலம்ஸ்ல இருக்க வேல்யூஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்றோம். இதுல டேட்டா பார்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து நம்பர்ஸ்க்காக மட்டும்தான். இந்த டேட்டா பார்ஸ் வந்து நம்பர்ஸ்ல மட்டும்தான் அப்ளை ஆகும். நார்மல் டெக்ஸ்ட்லயோ ஸ்ட்ரிங்ஸ்லயோ அப்ளை ஆகாது. ஸோ அதனால நம்ம நம்பர்ஸ் வந்து அந்த நம்பர் வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க, இதுல இருக்க எதனாச்சும் ஒரு டைப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதுல எல்லா டைப்பும் இருக்கும். ப்ளூ ஒன்லி, கிரீன் அண்ட் ரெட் அண்ட் ரோஸ் கலர், ஸ்கை ப்ளூ, எல்லோ, இது மாதிரி நிறைய இருக்கும். இது மாதிரி கிரேடியன்ட் டைப்பும் இருக்கும், இல்லைன்னா சாலிட் டைப்பும் இருக்கும். சாலிட் கலர் இது மாதிரி கிரேடியண்டா இல்லாம வெறும் கலர் மட்டுமே அப்ளை ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுல நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு கலரை செலக்ட் பண்ணிப்போம். ஸோ ப்ளூ செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இங்க ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ பாருங்க 60க்கு வந்து பாதி வரைக்கும் ஹைலைட் ஆயிருக்குது. 65க்கு அதை விட கொஞ்சம் அதிகமா ஹைலைட் ஆயிருக்கு. 95க்கு மட்டும்தான் முழுசா ஹைலைட் ஆயிருக்குது. பட் ஒரு டாட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. 75க்கு வந்து முக்கால்வாசி மட்டும்தான் ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இது இருக்கிற வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைலைட் ஆகும். ஸோ இதுக்காக தான் டேட்டா பார்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைலைட் ஆகிறதுக்காக ஹைலைட் ஆகணும், அது மாதிரி எனக்கு ஃபார்மேட் பண்ணணும் ஒரு செல்ல, இல்லைன்னா ஒரு செல் வேல்யூஸை ஒரு காலம் டைப்பை வந்து நான் அது மாதிரி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த டேட்டா பார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது மாதிரி சீரியல் நம்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பருக்கு யூஸ் பண்ணா இன்னுமே பர்ஃபெக்டா தெரியும். ஓகே, இது ரெட் வச்சுப்போம். பாத்தீங்களா, இருக்கிறதுலேயே லாஸ்ட் வேல்யூ 6க்கு மட்டும் ஃபுல்லா இருக்கும். 5க்கு அதை விட கம்மி, 4க்கு அதை விட கம்மி, 3க்கு அதை விட கம்மி, இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு நம்பருக்கு மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது மாதிரி வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைலைட் ஆகிறதுக்காக ஹைலைட் ஆகிறது டேட்டா பார்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா டேட்டா பார்ஸ் முடிஞ்சது. இப்போ கலர் ஸ்கேல். இப்போ வந்து நம்ம திரும்பவும் இந்த நம்பர்ஸ் பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கலர் ஸ்கேல் கொடுக்குறோம். கலர் ஸ்கேல் இதுலயும் எந்த ஃபார்மேட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சிங்கிள் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கலர்ஸ் எனக்கு ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிரீன், எல்லோ, ரெட் கலர் ஸ்கேல் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு கேட்டகரியா பிரிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 60 and 65 சேம் கலரா இருக்குது. பட் ஆனா 60 வந்து டார்க்கா இருக்குது, 65 வந்து லைட் கலர்ல இருக்குது. அதே மாதிரி தான் பாருங்க 90 and 95 வந்து சேம் கலர் கிரீன்ல இருக்குது. பட் ஆனா 95 ஹைலைட் ஆகி தெரியுது, அதாவது டார்க் கலர்ல தெரியுது. 90 வந்து கொஞ்சம் டிம்மா இருக்குது. சேம் அதே மாதிரி தான் 80 and 75 இது வந்து மிடில் பிட்வீன் வேல்யூன்றதுனால இது ஒரு தனி கேட்டகரியா தெரியுது. இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூ கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு நம்ம நினைச்சா இந்த கலர் ஸ்கேல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வேணாம், எனக்கு சேம் கலரே வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஸ்கேல் அப்படின்ற மாதிரி சிங்கிள் கலர்லயே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க டார்க் வந்து ஸ்டார்ட் ஆகி டிம்மா போகும். இப்போ லோவஸ்ட் வேல்யூ வந்து ரொம்ப டார்க்கா இருக்குது. லோவஸ்ட் வேல்யூ 60 ரொம்ப டார்க்கா இருக்குது. அதை விட ஹையஸ்ட் 65 வந்து 60 விட கொஞ்சம் லைட் கலரா இருக்குது. 65 விட 75 வந்து கொஞ்சம் இன்னும் லைட் கலரா இருக்குது. போக போக அந்த லைட் இந்த ஹையஸ்டான அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து போக போக அவனுடைய கலர்ஸ் வந்து சுத்தமா ஒயிட் ஆகிடுது. பாருங்க 95க்குலாம் சுத்தமா ஒயிட்டாவே இருக்குது. ஸோ இது மாதிரி கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படியும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் கலர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ கலர் ஸ்கேலும் முடிஞ்சது. அடுத்து வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இருக்கிறது வந்து ஐகான் செட் ரூல்ஸ். இது எதுக்காகனா நம்ம ஐகான் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே ஐகான் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் ஒவ்வொரு ஐகானா செலக்ட் பண்ண இதுவாகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏரோ டிரெக்ஷனல் ஐகானை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா 60 and 65 கொடுத்திருக்கிற 6 வேல்யூஸ்ல 60 and 65 வந்து லோவஸ்ட் வேல்யூஸ்ன்றதுனால ஏரோ மார்க் ரெட் கலர்ல கீழே போற மாதிரி காட்டுது. 90 and 95 வந்து இருங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். 90 and 95 வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூன்றதுனால ஏரோ மார்க் கிரீன் கலர்ல மேல இருக்குது. அதாவது 80 and 75 வந்து இன்பிட்வீன் வேல்யூஸ், அதாவது பிட்வீன் வேல்யூஸ்ன்றதுனால அது ஏரோ மார்க் வந்து ஹரிசாண்டல் டைப்ல எல்லோ கலர்ல இருக்குது.
ஸோ இது மாதிரியும் ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டிங்காக தான் என்னப்பா யூஸ் பண்ணுறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐகான் செட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷனல் ஐகான் செட்லேயே நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ண அங்கே வந்து ஐகான்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டேபிள்ஸில். இப்போ இல்லை எனக்கு கலர்ஸ்லாம் வேணாம், ஒன்லி ஏரோ மார்க்ஸ் மட்டும் வேணும்னா இது மாதிரி கலர்லெஸ் ஏரோ மார்க்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டிரெக்ஷனல் டைப்பு. ஷேப் டைப்பில் வந்து ரவுண்ட் கலர்ஸ் மட்டும், அதாவது லோவஸ்ட் கலர் ரெட்லையும் ஹையஸ்ட் கலர் கிரீன்லையும் பிட்வீன் கலர் வந்து எல்லோலையும் இருக்கும். பட் வெறும் ஒரே ஷேப்பா ரவுண்ட், ரெக்டாங்கிளுக்குள்ள ரவுண்ட் இருக்கும், ட்ரையாங்கிள், அது மாதிரி நிறைய ஷேப்ல இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் டேக் எக்ஸ்கிளமேஷன் அண்ட் க்ளோஸ், இந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ்லையும் நம்ம வந்து ஐகான் செட் பண்ணிக்கலாம். சேம் டைம் இந்த ஸ்டார் ரேட்டிங் டைப்லையும் செட் பண்ணிக்கலாம், டவர்ஸ் ரேட்டிங் டைப்லையும் செட் பண்ணிக்கலாம், அண்ட் கிளாக்கு